அவருடைய மனைவி டாக்டர் ஐரிஸ் பால் அவர்கள் சென்னை கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் பயின்று, அவர்களுடைய தகப்பனார் திரு ஜே வால்டர் அவர்கள் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு உடைய சீஃப் என்ஜினியராக இருந்தவர். நல்ல வசதியான 3 மாடி பங்களாவிலே வாழ்ந்து வந்தவர்கள் சென்னையில். அவர்களும் தன்னை மிஷனரி ஊழியத்திற்கு அர்ப்பணித்து இந்த டாக்டர் பால் அவர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து அவர்கள் கணவன் மனைவியாக அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து கொள்ளும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்ததும் ஒரு பெரும் பாக்கியம். ஏனென்றால் அவர்களுடைய ஒப்பு கொடுத்தல், அவர்களுடைய தியாகம் ஆகியவை என்னிலும் ஒட்டி கொண்டன. அவர்களுடைய முன்மாதிரி அன்றைக்கு நான் அங்கு செல்வதற்கு முன்னரே அவர்கள் ஒரு வீட்டிலே இருந்தார்கள். 73 நான் அவர்களோடு சேர்ந்து கொண்டேன். ஆனால் அதற்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு 3 வீடுகள் வரிசையாக, கான்க்ரீட் ரூஃப், ஆனால் ரொம்ப பலகீனமான ரூஃப் தான், பெரிய மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, சின்ன 3மே 1 ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸ். அதை இவர்கள் வாடகைக்கு எடுத்து அதில் ஒரு வீட்டில் அவர்கள், இன்னொரு வீட்டில் நான், என்னோடு திரு ஜெயபால் சித்தர் அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். 2க்கும் நடுவில் இருக்கிற வீடு அவர்களுடைய ஒரு கிளினிக் ஆக செயல்பட்டது. இன்றைக்கு டாக்டர் பால் அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போய்விட்டார்கள். டாக்டர் ஐரிஸ் பால் அவர்கள் சுமார் 80 வயது ஆகிறது அவர்களுக்கு. இன்னும் அதே வீட்டில் இருக்கிறார்கள். அவருடைய மூத்த மகன் ரெமோவும் அவருடைய மனைவி டாக்டர் சூசனும் கூட அவர்களோடு தங்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் சூசன் மெடிக்கல் டாக்டர். இதுதான் என்னுடைய ஆரம்பம். அப்படி அங்கே ஊழியத்திற்கு போயிருக்கும்போது ஒரு முறை ஒரிசாவின் தலைநகரான கட்டாக்கில் ஒரு மிஷனரி கான்ஃபரன்ஸ், அதற்கு நாங்களும் போயிருந்தோம். ரெவரண்ட் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் ஸ்பீக்கராக வந்திருந்தார். கான்ஃபரன்ஸில் அவர்களுடைய வழக்கம் என்னவென்றால் ஊழியர்களை தனியாக சந்தித்து என்கரேஜ் பண்ணுவார்கள். என்னையும் தனியாக அழைத்து, அந்த தனியாக சந்திப்பது ஒரு அற்புதமான வேலை. சும்மா கூட்டத்தில் ஹாய் என்று சொல்லுவதில்லை, அழைத்து கேட்பார்கள். How is it going? How are your finances? How is your health? Are you homesick? உனக்கு இந்த தேவை இருக்கிறதா, அந்த தேவை இருக்கிறதா, எல்லாம் பேசுவார்கள். அப்படி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், சசி, நீ அன்ரீச்ட் பீப்புளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே யோவான் 3:16 வைத்தே வாழ்க்கை முழுவதும் ஓட்டலாம் என்று நினைத்து விடக்கூடாது. நீ இங்கே உட்கார்ந்திருக்கும் போதும் நிறைய பைபிளை கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று. அது எனக்குள்ளே ஆழமாக பதிந்து விட்டது. என்னை குறையாக அவர்கள் சொல்லவில்லை, உற்சாகப்படுத்துவதற்காக இதை சொன்னார்கள். பசுமரத்து ஆணி போல பதிந்து விட்டது. அன்று அவர்கள் சொன்ன அதே தொனி, அதே வார்த்தைகள் இன்றும் என் நினைவிலிருந்து மாறவில்லை. அந்த ஆட்டிடியூட் ஆல்சோ, ஆஸ் எ மென்டார், ஆஸ் எ பில்டர், இடித்து தள்ளுவதற்கல்ல கட்டி எழுப்புவதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த அடிப்படையில் அவர்கள் அதை செய்தார்கள். அது இன்றைக்கும் என்னிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நான் ஒரு வேதாகம மாணவனாகவே என்னை பார்க்கிறேன். ஒரு பெரிய பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் நான் கன்வென்ஷனில் செய்தி கொடுக்க போயிருந்த போது என்னை அறிமுகப்படுத்தின அந்த பாஸ்டர் வேதாகம பண்டிதர் சசிகுமார் என்று சொன்னார்கள். நான் பிறகு செய்தி கொடுக்க எழுந்தபோது சொன்னேன், நான் ஒரு நாளும் பண்டிதராக முடியாது. நான் சாகும் வரை வேதாகமத்தின் ஒரு மாணவனாகத்தான் இருக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் மரணம் வரை வேதாகமத்தை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் அடைந்தாயிற்று என்று யாரும் நினைக்கக்கூடாது என்று. அந்த ஸ்பிரிட்டோடு தான் இன்றைக்கும் நான் வேதாகமத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் வேதாகமத்தை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை இன்றைக்கு ஊழியர்கள் மத்தியில் வெகுவாக குறைந்துவிட்ட ஒரு காலம். எல்லாமும் எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும்,
நான் சாதிக்க பிறந்தவன் என்று ஒரு அசாத்திய அல்லாவிட்டால் அவசியமில்லாத தைரியத்தை வளர்த்து கொண்டு இன்றைக்கு வலம் வருபவர்கள் ஏராளம். ஆனால் நம்முடைய அன்பு சகோதரர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம், நான் வேத பண்டிதர் அல்ல, ஆனால் இன்றைக்கும் வேதத்தின் ஒரு மாணாக்கன். இந்த மனநிலை தான் என்னை உருவாக்கியது என்று சொல்கிறார்கள். ரொம்ப சிறந்த ஒரு கருத்தை அழகாக சொன்னீங்க. அப்படி உங்களுடைய அந்த மிஷினரி பயணத்தில் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனைக்கு அப்புறம் நீங்கள் அதே பணித்தளத்தை தொடர்ந்தீங்களா, வேறு எந்த பணித்தளத்திற்கும் சென்றீங்களா? வெரி குட். இதில் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த அன்பின் உறவு ஒரு தாவீதும் யோனத்தானும் போல. ஒரு முறை அவர்கள் என்னை பற்றி சொல்லும்போது, சசிகுமார் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் என்று குறிப்பிட்டார்கள் ஒரு கூட்டத்திலே. அவ்விதமாக அவர்களோடு மிகவும் நெருங்கி பழகும் ஸ்லாக்கியம் எனக்கு 27 ஆண்டுகள் கிடைத்தது. அது ஒரு பெரிய பாக்கியம். அவர்களுக்கு ஒரு முறை ஒரு பெரிய ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது. வேலூர் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அவருக்கு பணிவிடை செய்ய நிறைய பேர் வந்து க்யூவில் நிற்கிறார்கள். அவருடைய இம்மீடியட் அசிஸ்டன்ஸ் எல்லாம். அவர் சொல்லிவிட்டார், வேறு யாரும் இங்கு இருக்க தேவையில்லை, ஐ வாண்ட் சசி டு பி வித் மீ என்று. அந்த நாட்களிலே அவர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய போராட்டங்கள், மனதின் போராட்டங்கள், அநேக காரியங்களை, ரொம்ப இன்டிமேட்டான காரியங்களை என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு என்னுடைய ஆலோசனை எடுப்பார்கள், கேட்பார்கள், இதை செய்யலாமா என்று கேட்பார்கள். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு இருக்கும். அப்படி அவர்களோடு எனக்கு கிடைத்த அந்த ஐக்கியமும் அன்பும் என்பது என்னை மிகவும் கட்டி எழுப்பிற்று. எனக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு மென்டாராக, வழிகாட்டியாக அவர்கள் இருந்தார்கள் என்பது எனக்கு மனதிற்கு மிகவும் திருப்தியான ஒரு பாக்கியமாக நான் பார்க்கிறேன். அப்படி அங்கே நான் ஒரிசாவிலே 1 ஆண்டு தான் ஊழியம் செய்திருப்பேன். சென்னைக்கு வந்திருந்தோம். அப்போது அங்கே ஒரு வேன் புதிதாக வாங்கப்பட்டிருந்தது. அதை ஓட்டுவதற்காக நான் டிரைவிங் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டேன். சென்னையிலிருந்து அந்த வேனை நாங்கள் ஓட்டிக்கொண்டு பணிக்களத்திற்கு ஒரிசாவுக்கு செல்லும்போது வழியிலே ஆந்திர பிரதேசத்திலே ஒரு பெரிய விபத்து நடந்தது. ஹைவேயில் எங்கள் வாகனம் தடம் புரண்டது, உருண்டு ஓடினது. நியூ வெஹிக்கிள் அண்ட் காட்டுக்கு செல்கிறபடியினால் 20 லிட்டர் கேன்கள், 5 கேன்களில் 100 லிட்டர் பெட்ரோல் நிரப்பி வேனுக்குள்ளே வைத்திருக்கிறோம். இந்த வேன் உருளும்போது இந்த பெட்ரோல் கேன்கள் எல்லாம் திறந்து சிதறுகின்றன. அதன் உள்ளே இருந்தவர்கள் டாக்டர் பால், டாக்டர் ஐரிஸ் பால், அவர்களுடைய 10 மாத குழந்தை ரெமோ, திரு ஜெயபால் சித்தர், அத்தனை பேரும் தூக்கி வீசப்படுகிறார்கள். ஒவ்வொன்றாக 3 ரோல் ஆகிறது. Who was driving the vehicle? I was driving. Wow. And நான் ஸ்டீரிங் வீலை பிடித்திருக்கிறேன். என்னுடைய அந்த வாசல் திறந்து விட்டது. என்னுடைய கை போய் தரையிலே அழுத்தி கொண்டிருக்கிறது. பக்கவாட்டாக வேன் கிடக்கிறது. என்ஜின் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த நேரமும் தீப்பிடிக்கலாம். வேநீர் காலத்தில் நடக்கிறது. இது ஆந்திராவில் அதிக வெயில் உள்ள இடத்துல நடக்கிறது. ஸோ ஆண்டவர் அதில் அற்புதமாக பாதுகாத்தார். ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து அந்த வேனின் ஒரு மூலையை பிடித்து தூக்கி என்னை இழுத்து வெளியே எடுத்தார்கள். என்னுடைய வலது தொடையின் மீது அந்த வேனுடைய ஒரு ஃப்ரேம் வந்து விழுந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் மரணம் ஏற்படலாம். அவர்களுக்கு தெரிகிறது, டாக்டர் ஐரிஸ் பாலுக்கு நன்றாக தெரிகிறது இவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது என்று. மருத்துவர் என்கிற முறையில் கையிலே அவர்களுக்கு இரத்தம் கொட்டி கொண்டு இருக்கிறது.
10 month old பேபி அழுது கொண்டிருக்கிறது, அதை கையில் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் பால் அவர்களுக்கு ஸ்பைனல் இன்ஜரி, தரையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் வந்து நான் மூர்ச்சையாகிவிடக்கூடாது என்பதற்காக சசி சசி என்று என்னை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போது வந்து தூக்கி வெளியே மீட்கப்பட்டேன். ஒன்றை கற்றுக்கொண்டேன், சாத்தான் எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று முயல்கிறான். ஆனால் தேவன் அநாதி அன்பினால் என்னை பிடித்து கொண்டார். அவர் நான் நிர்மூலமாக அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகும் ஒரு பெரிய ரோடு ஆக்சிடெண்ட் எனக்கு ஆனது 2003 ஆண்டு. அப்போவும் எல்லாரும் முடிந்தது என்று தான் நினைத்தார்கள், நானும் என் மனைவியும் எங்கள் மகளுமாக. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் எங்களை எழுப்பி நிற்கச் செய்து நடக்கச் செய்து இந்த ஆண்டவருக்காக ஓடச் செய்திருக்கிறார். ஸோ அந்த விபத்து நடந்தவுடனே சென்னைக்கு கொண்டு வரப்பட்டோம் ட்ரீட்மெண்ட்டுக்காக. சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு எனக்கு வலது கை உடைந்திருந்தது, பிளாஸ்டர் காஸ்ட் போட்டிருந்தார்கள். நான் ஒரு டைப்ரைட்டரை எடுத்து என்னுடைய இடது கையினாலே ஒரு போஸ்ட் கார்டு வைத்து டைப் பண்ணேன் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுக்கு. என் கையில் கட்டு போடப்பட்டிருக்கிறது, இந்த கட்டு அவிழ்த்த உடனே நான் பணிக்களத்திற்கு செல்கிறேன் என்று. அவர் உடனடியாக, டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் கடிதங்களுக்கு பதில் அனுப்புவதில் அவருக்கு நிகர் அவர்தான். எதையும் பெண்டிங் வைக்க மாட்டார். உடனடியாக ஒரு பதில் எழுதினார், யூ ஆர் நாட் கோயிங் பேக் நவ். ஃபர்ஸ்ட் யூ கோ டு யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் டு தெம் அண்ட் ஸ்டே தேர் அன்டில் ஐ டெல் யூ என்று. எனக்கு ரொம்ப பலூனில் காற்று திறந்து விட்ட மாதிரி ஆகிவிட்டது. என்னடா இவர் என்னுடைய உற்சாகத்தை எல்லாம் பஞ்சராக்குகிறாரு என்று கீழ்ப்படிந்து போய்விட்டேன். போய்விட்டு அப்புறம் அவர் எனக்கு 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு கடிதம் எழுதினார், நான் கன்னியாகுமரிக்கு வருகிறேன், அங்கே ஒரு மிஷனரி கன்வென்ஷனில் பேச வருகிறேன், அங்கே உன்னை சந்திக்க வேண்டும், அங்கிருந்து கேரளாவுக்கு போகிறேன், அங்கேயும் நீ என்னோடு வர வேண்டும் என்றார்கள். கன்னியாகுமரியில் வைத்து ஒன்றுமே பேசவில்லை, டைம் இல்லை. கேரளாவுக்கு போகிற வழியிலே சொன்னார்கள், சசி இப்போ என்ன சொல்கிறா என்றார்கள். இதற்கு முன்னர் நடந்தது என்னவென்றால், அன்றைக்கு நாங்கள் ஒரிசாவுக்கு புறப்படுவதற்கு முந்தின நாள் ஒரு ரிட்ரீட் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கெல்லிஸில் இருக்கிற தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச்சில். அப்போது தியோடர் வில்லியம்ஸ் சொன்னார்கள், சசி இங்கே ப்ரமோஷனல் ஒர்க் செய்வதற்கு சரியான ஆள் இல்லை, நீ அதில் தாளந்து பெற்றிருக்கிறாய் என்று பலர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன், நீ இங்கே இருந்து ஊழியம் செய் என்றார். நான் சொன்னேன், இல்லைண்ணே, அங்கே நான் செய்ய வேண்டிய ஊழியமும் இருக்கிறது, என்னுடைய கல்லறையும் அங்கே தான் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப நீ பிடிவாதமாக இருக்கிறாய் என்றால் போ, ஆனால் எப்போ அதை உணர்கிறாயோ ஒரு கடிதத்தை மாத்திரம் எழுதி போட்டுவிட்டு புறப்பட்டு வந்துவிடு என்று சொன்னார். ஆளை விட்டால் போதும் என்று தான் அன்றைக்கு போனேன். வழியிலேயே திருப்பி அனுப்பப்பட்டேன் ஆண்டவரால். பிறகு அந்த கேரளாவுக்கு போகிற வழியிலே கேட்டார்கள், இப்போ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். நான் சொன்னேன், ஐ சரண்டர், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ எனக்கு இருந்த ஒரு கேள்வி என்னவென்றால், மிஷனரியாக போனால் ஹீரோவாக இருக்கலாம், ஃபண்ட்ரைசிங்க்கு போனால் நம்மை எல்லாரும் இழிவாக பேசுவார்களே என்று. அப்போது ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் வாழ்க்கை மூலமாக என்னோடு பேசினார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் மற்றெல்லா கிருபையிலும் பெருகி இருக்கிறது போல தர்ம சகாயமாகிய இந்த கிருபையிலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று. அப்போது தான் நான் கண்டுபிடித்தேன், பவுலே ஃபண்ட்ரைசிங் செய்திருக்கிறார், அதை ஃபண்ட்ரைசிங் என்று சொல்லவில்லை, தர்ம சகாயமாகிய கிருபை என்று சொல்லுகிறார். அதிலே சபையாரை பெருகச் செய்ய அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இது ஒரு மகிமைக்குரிய ஊழியம்தான் என்று அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்திற்காக பொருள் கேட்க நான் தயங்கியதில்லை. ஒன்றை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததில்லை, கட்டுப்பாடாக கொடுத்தார், உனக்கென்று நீ யாரிடமும் கேட்கக்கூடாது என்று.
ஒரு சில தவறுகள் அங்கங்கே நடந்து ஆண்டவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டதை தவிர இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் அந்த காரியத்திலே என்னை காத்திருக்கிறார். Praise the Lord. நாங்கள் விசுவாசத்திலே வாழ்கிறோம், யாரிடத்திலும் பொருள் கேட்பதில்லை. அற்புதமாக ஆச்சரியமாக ராஜா வீட்டு பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களை போஷித்து வருகிறார். சரி, கம்மிங் பேக் டு அந்த அங்கே தான் இருந்தீர்களா என்று இங்கு வந்து சபைகள் தொடர்பு ஊழியம் என்று ப்ரமோஷனல் ஒர்க் என்று ஆரம்பித்தோம். அப்போது வந்து மிஷன்ஸ் என்றாலே சபை தலைவர்கள் எல்லாம் எதிரிகளாகத்தான் பார்த்தார்கள். பிஷப்புகள் எல்லாம் பாஸ்டர்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மிஷனரியை வந்தான்னா உள்ளே ஏற்றாதீங்க என்பார்கள். அப்போது நாங்கள் வந்து பெனிட்ரேஷன், மீட்டிங் இண்டிவிஜுவல்ஸ், ஸ்பீக்கிங் இன் ஹோம்ஸ் இப்படித்தான் செய்து கொண்டிருந்தோம். அவுட்ரீச் மேகசின் அப்போது ஆங்கிலத்தில் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது. நான் தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கு போன போது பார்த்தேன், எல்லார் வீட்டிற்கும் அவுட்ரீச் வருகிறது, ஆனால் யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. ஆகவே அது வீணாய் போகிறது. அப்போது அவுட்ரீச்சை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று தியோனனிடத்திலே சொன்னோம். சொல்லி அதை முதலாவது ஒரு சின்ன வெளியீடாக 8 பக்கங்கள், அது 16 பக்கங்களானது. பிறகு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆங்கிலத்தை மாதிரியே 32 பக்கங்களோடு அருட்பணி என்கிற பெயரிலே வெளிவர ஆரம்பித்தது. அதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்று யோசித்த போதுதான் மிஷன்ஸ் என்பதற்கு தமிழ் வார்த்தை என்ன என்று பார்த்தால் வார்த்தைகள் இல்லை. அப்போ தான் ஆண்டவரோடு நான் கேட்டு அநேகருடைய ஆலோசனையை பெற்று மிஷன்ஸ் என்பதை ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கிரேஸ் என்பதாக அருள் பணி என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று கேட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆகவே இந்த பத்திரிகைக்கு அருட்பணி என்று பெயர் வைத்தோம் முதலாவது. அப்போது அந்த வார்த்தை யாராலும் பயன்படுத்தப்படவில்லை. அதற்கு ஒரு ஆண்டு கழித்த பிறகு ராமநாதபுரத்திலே ஐஎம்முடைய கன்வென்ஷன் நடக்கும்போது தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் சொன்னார்கள், அருட்பணி என்ற வார்த்தை புதிய வார்த்தை, அதை நம்முடைய பத்திரிகைக்கு வைக்கிறோம். இன்று முதல் மிஷன்ஸ் என்கிற இடத்துல எல்லாம் நாம் அருட்பணி என்று தமிழிலே பயன்படுத்துவோம் என்று சொன்னார்கள். மிஷனரி என்பவரை அருட்பணியாளர் என்று சொல்வோம் என்றார்கள். அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டது. இப்போது அது எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாக மாறிவிட்டது. ஆகவே அந்த நாட்களிலே அந்த அருட்பணி என்கிற ஒரு அவேர்னஸ் உருவாக்குவதற்கு சபைகளுக்குள்ளே ஊடுருவல் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். லகுவாக இருக்கவில்லை. தமிழ்நாட்டிலே நான் சைக்கிள் மிதிக்காத ஊரிலே இல்லை என்று சொல்லலாம். சின்ன கிராமங்கள் இல்லை, ஸ்மால் டவுன்ஸ் எல்லா இடத்திற்கும் போய் அங்கே தங்கி வாடகைக்கு சைக்கிள் எடுத்து சபைகளை சந்திப்பேன், அங்கே இருக்கிற முக்கிய நபர்களை சந்திப்பேன். அப்படித்தான் இந்த ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக் ஆன் பிரிக் ஆக கட்டி எழுப்பினோம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஐஎம்முடைய ஆதரவில், ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டில் 35% தமிழ்நாட்டிலிருந்து வரும்படி தேவன் பயன்படுத்தினார். அதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து அது வளர ஆரம்பித்தது. நல்ல டீம்மேட்ஸ் எனக்கு கொடுத்தார். அந்த டீம்மேட்ஸை மோட்டிவேட் பண்ணி, கைட் பண்ணி, ட்ரெயின் பண்ணி அவர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்களாக இருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஐஎம்முடைய ஜெனரல் செக்ரட்டரியிலிருந்து இன்னும் தலைமை பொறுப்புகளில் இருக்கிற அநேகர் அவர்களை அந்த நாட்களில் கரம் பிடித்து பயிற்றுவித்து நடத்துகிற ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவர்களையெல்லாம் பார்த்து திரும்பி பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி சொல்கிறேன். ஒரு மரத்தில் இருக்கிற ஆப்பிள் பழத்தை எண்ணிவிடலாம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு பழத்திற்குள் இருக்கின்ற விதைகள் உருவாக்குகின்ற பழங்களை யாரும் எண்ண முடியாது. அதை போல தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் போன்ற தலைவர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் தனக்கு கொடுத்த கிருபையின் நாட்களை, கிருபா வரங்களை
பயன்படுத்தி அநேக தலைவர்களை உருவாக்கும் கிருபையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட தனித்து வாழ்வதற்கு அல்ல, அநேகரை வாழ வைப்பதற்கும் அநேக ஆயிரங்களை அந்த நித்திய வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கும் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற மனநிலையோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்லி கொண்டிருந்ததில் என் மனதில் சில கேள்விகள் எழுந்தது. அதற்கும் பதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா நேயர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் ஒன்று மிஷன் அண்ட் மிஷன்ஸ், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். ஓகே. மிஷன் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்யப்பட வேண்டிய ஒரு பணி, an assignment. ரைட். அது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போது இந்தியாவிலிருந்து ஒரு தூதரை இன்னொரு நாட்டிற்கு அனுப்புகிறார்கள் என்றால் அதை இந்தியன் மிஷன், இந்தியன் ஹை கமிஷன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக அதுதான் மிஷன். ஆனால் அதுதான் இதன் அடிப்படை. அந்த மிஷன் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை, மிஷனரி என்கிற வார்த்தையும் வேதாகமத்தில் இல்லை. அப்போ வேதாகமத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், வேதாகமத்தில் அப்போஸ்தலர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். ஆனால் அந்த ஆதி அப்போஸ்தலர்களுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை நிமித்தம் நாம் எல்லாரையும் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்க விரும்புவதில்லை. அதற்கு ஒரு டைனமிக் ஈக்குவலண்ட் ஆக தான் இந்த மிஷனரி, மிஷனரி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மிஷனரிகளை அனுப்புகிற ஒரு செயல், தி ஆக்ட் ஆஃப் சென்டிங் மிஷனரிஸ், அதை மிஷன் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் வார்த்தை மாதிரி மாறிவிடுகிறது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ வார்த்தைகள் தான் அரசியலில் வந்திருக்கின்றன. உதாரணமாக மினிஸ்டர் என்பது இயேசு தன்னை சொன்னார், நான் மினிஸ்டர் பண்ணுவதற்காக வந்திருக்கிறேன் என்று. அதைத்தான் இன்றைக்கு மினிஸ்டர் என்று பயன்படுத்துகிறோம். ஆனால் அதன் பொருள் இப்போது எங்கேயோ போய் மாறிவிட்டது. ஆக இந்த மிஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தினால் அப்போது அரசியலாக கிறிஸ்தவ ஊழியமா என்பது தெரியாமல் போய்விடும் என்பதற்காக மிஷன்ஸ் என்கிற ஒரு புதிய வார்த்தை உருவாக்கப்பட்டது. அதுதான் மிஷன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மிஷன் என்பது செக்குலர் ஆக மாறிவிட்டபடியினாலே கிறிஸ்தவ மிஷனரி முயற்சி என்பது மிஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மிஷன்ஸில் தான் மிஷனரிகளை அனுப்புகிறோம், சபைகளை மிஷனரி தரிசனம் கொடுக்கிறோம், வாலிபர்களை மிஷனரி மாறுவதற்கு ஊக்கப்படுத்துகிறோம். இதெல்லாம் மிஷன்ஸ் என்கிற ஒரு பண்டிலுக்குள்ளே இருக்கிற நிறைய காம்போனன்ட்ஸ். வெரி குட், தேங்க்யூ. ஓகே. இன்னொன்று ப்ரொமோஷனல் மினிஸ்ட்ரி என்று சொல்லும்போது கடினமாக இருந்த பாறைகளை தகர்க்கவும் புகுந்து செல்ல வழியில்லாத இடங்களிலும் ஊர்ந்து செல்லத்தக்க அளவுக்கு கடினமான முயற்சிகளை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று நிறைவேற்றினேன் என்று சொன்னார்கள். இன்னொன்று, அந்த ஊழியத்திற்கென்று காணிக்கை பெற்றுக்கொள்வது தவறாக நினைக்கப்பட்ட காலம் உண்டு, கூச்சத்தோடு கேட்கின்ற சூழ்நிலைகளும் உண்டு. ஆனால் ரொம்ப அழகாக அதை பதிவு செய்தாங்க ஒரு வேத வசனத்தின் மூலமாக. அது சபைக்கும் விசுவாசிகளுக்கும் தர்ம சகாய அந்த காணிக்கை என்பது அருட்பணி ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கப்படுகிற உதாரத்துவமான ஒரு ஈகை என்பதை அழகாக சொன்னாங்க. அதை பற்றிலாம் நான் ஒரு முறை கேள்விப்பட்டது, நான் டைரெக்டாக கேட்கல, தியோடர் வில்லியம்சன்னு சொல்லுவாங்களாம், இஃப் அட் ஆல் ஐ பெக் ஃபார் கிரைஸ்ட் மிஷன்ஸ் ஐ பெக் ஃபார் காட் அலோன், நாட் ஃபார் மை செல்ஃப். கடவுளுக்காக பிச்சை எடுப்பது போல தெரிந்தாலும் அது அவருக்காக நான் அந்த பிச்சை எடுக்கிறேன் என்று சொல்லுவாங்கன்னு. அது உண்மைதானா? உண்மைதான். அவர்கள் என்னோடு
சில காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் ரொம்ப மன துக்கத்தோடு பகிர்ந்து கொள்வார்கள். சொல்வார்கள், சசி, சில பிஷப்ஸ் எல்லாம் இந்த ஊழியத்தை ஒரு ஒன் மேன் ஆர்மி என்று சொல்லுகிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள். அது எனக்கு மனதிற்கு கொஞ்சம் வேதனை அளிக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருப்பதனாலே அவர்களையும் தாண்டி நாம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்கள். அது மட்டுமல்ல, பணக்காரியங்களிலே தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு முன்மாதிரி. மிக சொற்ப வருமானத்திலே தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அவருடைய மனைவி எஸ்தர் அக்கா அவர்கள் புடவைத்தான் கட்டுவார்கள். அமெரிக்கன், ஆனால் புடவைத்தான் கட்டுவார்கள். ஆனால் அந்த புடவை மிக விலை குறைந்த காட்டன் புடவையாக, இல்லை என்றால் நைலான் புடவையாகத்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 முறை புடவை மாற்றுவார்கள். காலையில் ஒரு புடவை, மத்தியானம் ஒரு புடவை, மாலையில் ஒரு புடவை. அவர்களை பார்த்தால் ஒரு மகாராணியை பார்ப்பது போல இருக்கும். ஆனால் அவர்களோடு நெருங்கி பழகினவர்கள், அவர்களுடைய வீட்டிற்கு போனவர்களுக்குத்தான் தெரியும், இவர்கள் மேக்கிங் டூ வித் லிட்டில், இருக்கிற கொஞ்சத்தை வைத்து அழகாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். அவர்களிடத்தில் இருப்பதை அள்ளி கொடுக்க தயங்காதவர்கள், யாரையும் தன்னுடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டு உபசரிப்பவர்கள். நான் அவர்களுடைய வீட்டிற்கு போகிறேன் என்றால் சசிக்கு என்ன பிடிக்கும் என்று அதை சமைப்பார்கள். தியோனனும் அப்படித்தான். ஒரு முறை ஜெர்மனி தேசத்திற்கு சென்றிருந்த போது அவர்களுடைய ஊழியத்தால் அந்த சபை மக்கள் பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்டதனாலே அவர்கள் ஒரு பெரிய தொகையை அவருக்கு கிஃப்டாக கொடுத்து விட்டார்கள். ரொம்ப பெரிய தொகை. அந்த நாட்களிலே பல லட்சங்கள், இந்த நாளின் கணக்குப்படி பல கோடிகள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்குள்ள தொகை. அவர்களுக்கு அதை என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதை அப்படியே ஐஎம்க்கு கொடுத்து விட்டார்கள். அந்த பணத்தை வைத்து தான் இன்றைக்கு இருக்கிற ஐஎம் தலைமை அலுவலகத்தின் இடமும் அதில் இருந்த ஒரு பழைய பங்களாவும் 38 லாங்ஃபோர்ட் ரோட் என்கிற இடத்துல பெங்களூரில் வாங்கப்பட்டது. அந்த இடத்துல இப்போ புதிய கட்டடம் பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது. இதற்கு வித்து அவருக்கு தனியாக பர்சனலாக கொடுக்கப்பட்ட பணத்தை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் அவர்கள் கொடுத்தது தான். ஒரு மிஷனரி கன்வென்ஷன் வைப்பதற்கு அந்த போதகரும் ஒப்புக்கொண்டார். சபை மக்கள் ஆர்வமாக இருந்தார்கள். போதகர் சொன்னார், எதற்கும் பிஷப்பிடத்திலே ஒரு கடிதம் வாங்கி கொண்டு வந்து விடுங்க. வேகமான குதிரைகள் மூலம் அனுப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆக இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்பது ரொம்ப முக்கியமானது ஊழியத்தில். தம்பி வேணாம், கொஞ்சம் அன்பாக ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து செய்யுங்க. ஏனென்றால் நாம் எல்லாம் யார் என்றால் கிருபை பெற்றவர்கள்.